சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து அன்னைக்கு ஹோட்டல்ல நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அது போக காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது வெளியில் சேது வந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக தமிழ் வந்து படுக்கும்போது தனம் ஃபோன் பண்ணுறாங்க. என்னக்கா இன்னைக்கு என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டேன் தானோ, கால் கொஞ்சம் அதிகமாக வலிக்குது, பாதம்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னவும், ஆமாக்கா நீ இப்போ மாசமா வேற இருக்கேல, உனக்கு வலிக்கும் வேற சொல்லுவாங்க அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம் தனம் ரொம்ப இன்னைக்கு கஷ்டமான வேலை, அதனால தான் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா நீ காலை நல்லா தைலத்தை தேய்ச்சிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், தமிழ் வந்துட்டு அவங்க காலை அவங்களே பிடிச்சிட்டு ரொம்ப வலியோட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சேது பார்க்குறாரு. இவளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல, நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஹோட்டலில் போய் எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை நினச்சி ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டப்படுறாரு. அது போக அவர் வந்து தமிழுக்கு வந்து கால் அமுக்கி விட்ட ஞாபகங்களெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம், இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இவளுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் போயிருச்சே அப்படின்னு சேது மனசுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்காரு. சேதுவுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா புள்ளத்தாச்சி பிள்ளைகளுக்கு காலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு. இவ இப்போ மாசமாக தானே இருக்கா, காலெல்லாம் வலிக்குது போல அதனால அப்படின்னு சேது வந்து தமிழை நினச்சி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து தமிழ் படுத்துறாங்க. கண்ணை மூடி தூங்குனாலும் அவங்க முணங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஆ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அவங்க கால் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து இதை பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. அங்கேருந்த தைலத்தை எடுத்து சேது வந்து தமிழுக்கு தேய்ச்சி விட்டு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் வந்து தூக்கத்தில் இருக்கிறதுனால முடிச்சு பார்க்கல, தமிழ் அப்படியே கண்ணை மூடியே தூங்கிடுறாங்க. சேது வந்து பாவப்பட்டு தமிழுக்கு வந்து காலெல்லாம் அமுக்கி விடுறாரு. இதை வந்து அங்கிட்டிருந்து இந்த ஈஸ்வரி பார்த்துருது. பாத்தியாடி இவ என்னடானா பொண்டாட்டி கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப பாரு அவளுக்கு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளதான் லூசு மாதிரி இப்போ கொட்டகையில வந்து உட்கார வச்சுட்டாங்க, இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுரி அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பையும் பார்த்துட்டு ராஜாங்கமும் மோகனாவும் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. எங்க அங்க பாருங்கங்க, சேது தமிழ்ச்செல்விக்கு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களாங்க, அவனுக்குள்ள அவன் மேலே அம்புட்டு பாசம் இருக்குது, பாசம் இல்லாமையாங்க இப்படி காலமிக்கி விட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி மனசில் பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி விவாகரத்து அது இதுன்னு சொல்கிறானோ தெரியலைங்க அப்படின்னு மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ஆமாம் மோகனா பாரேன் எப்படி இருக்கான்னு, இவனுக்கு பாசம் அதிகம்தான், ஆனால் அதை மனசுக்குள்ள அம்புட்டு பிடிவாதம் அப்படின்னு ராஜாங்கமும் மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மோகனா வா, அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு மோகனாவும் ராஜாங்கமும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இதை வந்து அப்பத்தான் அங்கேருந்து பார்க்குறாங்க. அடியே மலரே பாத்தியாடி, இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு இவன் என்னடானா பொண்டாடி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து கருப்பை கூப்பிடுறாங்க. கருப்பு நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என் கூட துணையா இருப்பியா அப்படின்னு கேட்கவும், சொல்லுங்க மச்சி என்ன விஷயம் அப்படின்னு கருப்பு கேட்குறாரு. அது வந்து கருப்பு, நான் நாளைக்கு இறந்த மாதிரி நடிக்கிறேன், எனக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செய்யுங்க, நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிடுறேன், அதில் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழணும், அப்போதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன், நீ எப்படியாவது அந்த லெட்டரை அவங்க முன்னாடி கொண்டாந்து காமிச்சிரு அப்படின்னு அப்பத்தா வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்றாங்க. கருப்பு வந்து, அம்மாச்சி இது சரியாக வருமாச்சி, விஷயம் தெரிஞ்சா எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து கருப்பு கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பத்தாவும் அதே மாதிரியே லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நைட்டு வந்து படுத்துடுறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க. மோகனா வந்து அப்பத்தாவுக்கு நைட்டு மாத்திரை எடுத்து கொடுக்க வரும்போது அப்பத்தா அப்படியே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு மோகனா வந்து
அத்தை என்னத்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை தொட்டு பார்க்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கவும், எங்க அத்தை மயக்கம் போட்டு கிடக்காங்கங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா எல்லாரையும் கூப்பிடவும், என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது. கருப்பு வந்துட்டு அப்பத்தாவை பிடிச்சி பார்த்துட்டு, மாமா அம்மாச்சி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு கருப்பு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கதற ஆரம்பிச்சிருது. அப்பதான் என்ன அப்பத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அழுகிறாரு. அப்புறம் அப்பத்தா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் தயாராகிருது. அப்பத்தாவுக்கு நெத்தி காசு எல்லாத்தையும் வச்சு நட வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இங்கே மோகனா, சாவித்ரி, அப்புறம் மலரு, பூரணி எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே மேலதாளம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பத்தான் அப்பப்ப வந்து கருப்பு வந்து அப்பத்தா மேல துணியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய் அந்த லெட்டரை எப்படியாவது ராசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அம்மாச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாமரை வந்து, என்ன கருப்பண்ணே ஏதோ அந்த நம்ம அப்பத்தா கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கே, கை கால்லாம் அசைகிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ சரியா படலை, கிளவி ஒருவேளை செத்த மாதிரி நடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைக்கு சந்தேகம் வருது. இதை வந்து தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லுது. அடியே ஏன்டி இப்படி பண்ணுற, எங்கள் அம்மா செத்து போச்சுடி, எப்படி இவ்வளோ நேரம் அதனால இப்படி உட்கார முடியும் அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லவும், அம்மா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா அப்படின்னு தாமரை சொல்லுது. விஷயம் தெரிஞ்சு தமிழ் ஓடி வர்றாங்க. அப்பத்தாவை பார்க்குறாங்க. அப்பத்தாவை பார்த்ததுமே தமிழ் வந்து, அம்மாச்சி எங்களை விட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி, என் பிள்ளைய கூட பார்க்காம போயிட்டீங்களே அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கதறி அழுகிறாங்க. அழுகும்போது தமிழ் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகுந்துடுறாங்க. சேது ஓடியாந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்புறாரு. தமிழ் வந்துட்டு மயக்க போடவும் சேது பதறாரு. இதை பார்த்துட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சன்னாசி சொல்கிறாரு, பார்த்தீங்களானே பொண்டாட்டிக்கு ஒன்றுனதும் ஓடுறான், இவ்வளோ துக்கத்துலையும் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுனா அவன் ஆளாக போய் நிற்கிறான், அப்படி மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியலை அப்படின்னு இங்கே சன்னாசின்னு சொல்கிறாரு. ராஜாங்கமும், ஆமாம் சன்னாசி, அம்மா இறந்துருக்காங்க, ஆனால் தான் பொண்டாட்டிக்கு ஒன்றுனவும் எப்படி ஓடுறான்னு பார்த்தியா அப்படின்னு ராஜாங்கமும் சன்னாசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து மயக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு தமிழை பார்த்து சேது கேட்கவும், நான் சாப்பிட்டேங்க, அம்மாச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தானே அப்போ ஓடியாந்துட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தமிழை உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் கரெக்டாக கருப்பு வந்து அந்த லெட்டரை எடுத்து கொண்டாந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும், மாமா அப்பத்தா ரூமில் ஏதோ லெட்ரு இருக்குது அப்படின்னு இங்கே கருப்பு ஓடியாந்து அந்த லெட்டரை எடுத்தாந்து காட்டுறாரு. அந்த லெட்டரை வந்து தமிழ் வாங்கி படிக்கிறாங்க. அதில் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு தமிழ் வந்து ஷாக் ஆகுறாங்க. அம்மாச்சி நேற்றே கேட்டாங்களே, நம்ம அம்மாச்சி கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோமே, அதனால தான் அம்மாச்சிக்கு இப்படி ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் அழுகவும் சேதுவும் அழுகிறாரு. தமிழும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ராஜாங்கத்துக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. என்ன சொல்கிற சேது அப்படின்னு தமிழுக்கிட்ட கேட்குறாங்க. உடனே இந்த சாவித்திரி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.